அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் உங்களுக்கு வைக்கலாமாண்ணா, வைங்கம்மா அதில் என்னம்மா இருக்குன்ட்டு ரொம்ப பணிவாக குனிஞ்சு பணிவாக எனக்கு காமிச்சாரு. ஆமாப்பா, வந்தது வந்து ஒரு ஷாக்கு தான் நம்மளுக்கு. டால்னு வந்தார், வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷாக் கொடுத்துட்டாரு. வந்து பார்த்து ரொம்ப ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. எவ்வளோ அடி மேலே அடி விழுந்துட்டே தான் இருக்குது அவருக்கு. ஆனால் எவ்வளோ தெய்வம் அவருக்கு துணையாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்குது. சீக்கிரம் தான் இருக்காங்க, ஓட்டுலாம் விழாது, அந்த மாதிரி போகிறாங்க வராங்க பார்க்குறாங்க, அப்படி தான் ஒரு இது சொல்கிறாங்க. ஓட்டு 2 பங்கு இருக்குது அவருக்கு, ஓட்டு 2 பங்கு இருக்குது. அதான் கேட்டாங்க, அம்மா உங்களுடைய கஷ்டத்தை என்னன்னு சொல்லுன்னாங்க. பழக்கம்னா ரொம்ப சாஃப்ட்டு, என்ன சொல்கிறதுன்னா தெரியல எங்களுக்கு. அவ்வளோ ஒரு பொறுமை, அந்த பொறுமை தான் அவருக்கு வந்து நிற்பார் மேலே போயிட்டு. நான் கொடுத்தேன். இன்றைக்கி அவருக்கு நான் வந்து திலகம் இடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆஃபீஸில் உக்காந்துனா, அண்ணா உங்களுக்கு திலகம் இடணும், பாபாவுடைய திலகம் உங்களுக்கு இடணும் அப்படி மனசுக்குள்ளே நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு வெற்றியை பார்க்கலாம், ஜெயத்தை பார்க்கலாம். ஆமாப்பா, வந்தது வந்து ஒரு ஷாக்கு தான் நம்மளுக்கு. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரணும், நம்ம வந்து இந்த ஊருக்கெல்லாம் வந்து நல்லபடியாக அவர் வந்து நல்லது செய்யணும், அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம இருந்தோம். சடால்னு வந்தார், வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷாக் கொடுத்துட்டாரு. ஆனால் வந்து கோலம் போட்டது எல்லாரையும் வந்து பார்த்து ரொம்ப ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, எங்களால் முடிஞ்சவளோ நான் முயற்சி எடுத்து நான் வரேன், நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் சொன்னோம், நல்லபடியாக அதை நான் வந்து முடிச்சு கொடுப்போமான்னு சொன்னார். ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய தடை போட்டுட்டு எவ்வளோ அடி மேலே அடி விழுந்துட்டே தான் இருக்குது அவருக்கு. ஆனால் எவ்வளோ தெய்வம் அவருக்கு துணையாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்குது. தெய்வம் துணை அவருக்கு இருக்குன்னு நம்பிக்கையும் இருக்குது எங்களுக்கு. அதில் வந்து யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா ரசிகருக்கு தான் இருக்காங்க, ஓட்டுலாம் விழாது, அந்த மாதிரி போகிறாங்க வராங்க பார்க்குறாங்க, அப்படி தான் ஒரு இது சொல்கிறாங்க. ஆனால் ரசிகருங்க இருக்காங்க ஒரு பங்குனா, ஓட்டு 2 பங்கு இருக்குது அவருக்கு. ஓட்டு 2 பங்கு இருக்குது. அடுத்தடுத்து விழுந்துட்டே தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் உறுதியாக வருவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்டுருக்கோம். அவருக்கு சொன்ன வார்த்தையும் நான் அதுதான், அண்ணா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வருவீங்க, அந்த நம்பிக்கையோடு இருங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். முதல் வார்த்தை என்ன பேசினாங்க? கேட்டாங்க, அம்மா உங்களுடைய கஷ்டத்தை என்னன்னு சொல்லுன்னாங்க. நான் சொன்னோம், நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப மாணவரியாக ரொம்ப இதில் போயிட்டுருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும், ஒவ்வொரு குடும்பம் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் தண்ணி வந்தால் தண்ணி பிரச்சனை ரொம்ப வந்து கஷ்டத்தில் ரொம்ப அனுபவிச்சுட்ருக்காங்க எல்லாருமே. ஒரு சாப்பிட கூட எதுவுமே கிடைக்காத அளவுக்கு போயிட்டுருக்குதுன்னா எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. இல்லைம்மா கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுன்னு எல்லாத்தையும் கேட்டார். எங்கள் கஷ்டத்தை நாங்கள் சொன்னோம். ஓகேம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு ஊக்குவதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ஒரு இதுவே எங்களுக்கு சந்தோஷமாக நிற்கிறோம். பழக்கம்னா ரொம்ப சாஃப்ட்டு, என்ன சொல்கிறதுனா தெரியல எங்களுக்கு. அவ்வளோ ஒரு பொறுமை, அந்த பொறுமை தான் அவருக்கு வந்து நிற்பார் மேலே போயிட்டு. அந்த பொறுமை அவர் கடைப்பிடிச்சி வராரு, அவர் ஸ்ட்ரைட்டாக மேலே போய் உட்காருவாருன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், எங்களுக்கா நான் பாபா கிட்ட என்ன கேட்டனோ அவர் வரணும், அவருக்கு நான் அந்த வாக்குறுதினாலாம் அவர்கிட்ட சொல்லணும், அவர் வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆசை வச்சேன். அது நடந்துச்சு. எப்படி பாபா மூலியமாக நீ ஏன் மனசுக்குள்ளே வச்சிருக்க, உன் வீட்டுக்கு நான் வர வச்சு நீ அவர் ஆசீர்வாதம் நான் கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சத அது எனக்கு கொடுத்துட்டாரு. அது எனக்கு பெரிய பாக்கியம். புரியுதுங்களா? எனக்கு அண்ணன் வந்ததோட அண்ணனுக்கு அவர் கொடுத்ததான் பெரியது. அந்த பாக்கியத்தை அண்ணனுக்கு கொடுத்துருக்காரு. நீ கவலைப்படாத, என் மூலியமாகவோ நிறைய பேர் வேண்டுறாங்க, நிறைய தெய்வம் துணையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு உறுதியோடு இருக்காங்க. நான் ஒரு 3 வருஷம்னா நான் உறுதியாக வச்சுட்டேன், அண்ணன் வருவாருன்ற ஒரு உறுதி 3 வருஷம் முன்னே நான் வச்சுட்டேன். நான் எப்போ பாபா சன்னதி அவர் கட்டினாரோ சிரடி பாபா, அது வந்து இவருக்கு ஒரு பதவி அவருக்கு உட்கார வச்சுருவாருன்னு நான் கொடுத்துட்டு வந்தப்பா, நீங்கள் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக வந்திருக்காரு, வந்துடுவார். பக்கத்தில் வந்திருக்காரு கண்டிப்பாக. நான் அன்னைக்கு எல்லாரும் பார்க்க போனால் பார்க்குறோம்,
எல்லாரும் பார்த்தாங்க. பாபா எனக்கு வந்து தனியாக ஒரு இது எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. எப்படிங்க எல்லாம் பார்த்தா என்னை கேட்டாங்க, நீ போய் பார்க்கலையா விடு, எனக்கு பாபா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு எப்போ வந்தது, இப்போ ஒரு 1.5 மாதம் இல்லையே, 1 மாதம் தான் ஆகுது இங்கே வந்து போனார். அப்போ வந்து அந்த வாக்குறுதி நான் கொடுத்தேன். இன்றைக்கி அவருக்கு நான் வந்து திலகம் இடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆஃபீஸில் உக்காந்துனா, அண்ணா உங்களுக்கு திலகம் இடணும், பாபாவுடைய திலகம் உங்களுக்கு இடணும் அப்படி மனசுக்குள்ளே நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த சொல்லிட்டு இருந்ததை நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு உன் சன்னதிலே நான் கூட்டு வந்து நான் வைப்பேன். இது என்ன பொறுத்தவரை என் வீடு நான் சொல்ல மாட்டேன், இது பாபாவுடைய இல்லம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரே கூப்பிட்டு அவர் மூலியமாகவே என்னை வச்சு விட்டாரு. என் மனசில் இருக்கிறத வெளியே உடச்சி விட்டார். பார்த்தீங்களா, நேற்றெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. அது நான் எப்படி இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று அண்ணன் வருவாருன்னு எனக்கு தெரியாது, பாபா கொண்டு வந்து நிப்பாட்டுவாருன்னு எனக்கு இது உண்மை. ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தேன். பாபா கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு. நான் எல்லாருக்கும் சொன்னேன், நான் பார்க்கலனாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு, பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்ப்பேன், அந்த செய்ய வேண்டிய நேரத்தில் நான் செய்வேன் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய இல்லத்தில் எத்தனை வந்து பாபாவுடைய இல்லத்தில் எத்தனை வந்து நான் நிற்க வச்சு அவருக்கு வச்ச இது இத்தோட எனக்கு வேறு எதுவுமே இல்லை. பாபாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் நான் உங்களுக்கு வைக்கலாமாண்ணா, வைங்கம்மா அதில் என்னம்மா இருக்குன்ட்டு ரொம்ப பணிவாக குனிஞ்சு பணிவாக எனக்கு காமிச்சாரு. பாபாவுடைய ஆசிரியர், அப்பா உன்னோட இதில் வந்து அவரை நிற்க வச்சுட்டீங்க, எனக்கு அது போதும், அவருக்கு நான் கொடுத்த வாக்கு நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி அவருடைய இதில் நெச்சு நான் வேண்டிய அண்ணனுக்கு வச்சேன். சந்தோஷமாக ஏற்றுட்டு அவர் போனார், தொட்டு வணங்கிட்டு போனார். அது எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இந்த தொகுதிலேயே ஃபுல்லாகவே எல்லாருமே உற்சாகமாக இருக்காங்க. ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு இதோடு தான் இருக்காங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க, அண்ணா வருவார், நீங்கள் ஏன் வரீங்க, நாங்கள் வரலனாலும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் எங்களுடைய கடமை அது நாங்கள் வந்து தான் ஆகணும். அக்கா நீங்களா வரவே வேண்டாக்கா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. எங்களுக்கு இதோட என்ன வேணும், அதே எங்களுக்கு வந்து கோடி நன்றி நாங்கள் கடவுளுக்கு சொல்லணும். கோரிக்கை வந்து என்ன வச்சுருக்கோன்னா, இதுதான், இந்த ஊர் நல்லா இருக்கணும், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லதை செய்வீங்கன்னு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம்னா காத்துட்டுருக்கோம், நீங்கள் கூடி சீக்கிரம் வரணும். அதை தான் நான் என்னோடய கோரிக்கை நான் வச்சுருக்கேன். அவர்கிட்ட நாங்கள் வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. இதை கேட்டோன்னா ஊர் நல்லா, ஒரு ஆள் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது, ஊர் சந்தோஷமாக இருக்கும், ஊர் நல்லா இருக்கணும். அந்த ஒரு கோரிக்கை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கோலம் போடும்போது அண்ணன் வந்து பேசினான்னா எப்படி போடணும்னு சொன்னார், கேட்டார். அண்ணா ஃபுல்லாக ரெட்டாக கொடுங்க, ஃபுல்லாக ரெட்டு, எல்லோ ரெட்டு அப்படின்னா சரிம்மா நான் அப்படியே கொடுத்துட்றேன் சொன்னார். அந்த ஒரு சந்தோஷமாக போட்டார். ஹாப்பியாகவும் இருந்துச்சு, எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு, அவருக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. போகலான்னு சொன்னார். பட் ஆனால் என் வீட்டுக்கு வந்து அவர் வருவான்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் உள்ளுக்குள்ளே உக்காஞ்சி நான் கேட்டுட்டு இருந்தேன், என் மனசுக்குள்ளே கேட்டிருந்த வார்த்தை வந்து என் பாபா நிறைவேற்றிட்டார். அது பெரிய எனக்கு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அது கிடைக்காத ஒரு இது, எல்லாருக்கும் கிடைக்கும், பாபா கிட்ட கேட்டால் உண்மையாக இருந்தால் கிடைக்கும். ஆனால் பாபா கிட்ட ஒவ்வொரு டைம் நான் சொன்ன வார்த்தை எல்லாமே நடந்துன்னு தான் இருக்குது. அந்த சந்தோஷம் எனக்கு கொடுக்குறாரு கடவுள், இதையும் கொடுப்பாருன்னு ஒரு இது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். 23 ஏப்ரல் மே 4 என்னக்கா பார்க்கலாம், ஒரு வெற்றியை பார்க்கலாம், ஜெயத்தை பார்க்கலாம், நம்ம உற்சாகத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக ஊரே ஊர் கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த நம்ம வந்து எம்ஜிஆர் சார் பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அதே பிரச்சனை அண்ணனுக்கு, அதாவது அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் வந்திருக்காரு. சரிங்களா, நம்ம எம்ஜிஆர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு போயிருக்காரு. அதாவது எல்லாரும் வந்து குறை சொல்கிறாங்க, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு. எந்த சைடுமே ஃபால்ட் இருக்குது, இந்த சைடும் ஃபால்ட் இருக்குது, ஜென்ஸ் சைடும் ஃபால்ட் இருக்குது. யாரையும் வந்து நாயன்னு சொல்ல முடியாது, எல்லார் சைடும் ஃபால்ட் இருக்கும். சரிங்களா, ஃபால்ட் இல்லாமல் யாரும் கிடையாது. ஆனால் அதையும் உடச்சிக்கிட்டு அவர் வருவார், அந்த நம்பிக்கை. சிங்கிளாக நிற்கிறார் பாருங்க, அதே மெயின். அதுதான் சொல்கிறேன்ப்பா, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணக்கூடாது, யாரும் மூவ் பண்ணக்கூடாது அதில். சரிங்களா, யார் வீட்டில் என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும், அவங்க வீட்டு உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும், வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. அது வந்து நம்ம வந்து கடவுளுடைய அமைப்பு. சரிங்களா, அந்த அமைப்பில் யார் யார் என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு வரணுமோ அதை அனுபவிச்சு தான் வரணும். யாரும் நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது. யாராக இருந்தாலும் 100ல் ஒருத்தவன் தான் நல்லவன். அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்குது, நாடே போயிட்டுருக்குது.
அதனால் அவர் அந்த ஒரு இதில் வந்து குறை சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாம் தான்ப்பா குறை இவர் தான் குறைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ வெளியிட்டுருக்குறாங்க. தாய் மாமன்ற பேரில் அவர் இதை கொடுக்குறாங்க. அவர் எப்படி கொடுக்கலாம்? என் தாய் மாமா எனக்கு செய்கிறேன்னு இப்போ ஒரு பாப்பா சொல்கிறா. அது என்ன சொல்கிறேன்னா, அந்த பாப்பா வந்து இன்றைக்கி வந்து படிச்சிருக்கலாம். நான் படிக்கலை, நான் 0. சரியா? ஆனால் கொஞ்சம் புத்தி இருக்குது. அந்த புத்தியை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவள் வந்து சின்ன குழந்தை, படித்த இதுள்ள அவள் பேசுகிறா. தாய் மாமன்றது நம்ம கூட பிறந்தவன் வந்து அவனும் நல்லவன் சொல்ல முடியாது. அந்த டைமில் அவன் தான் நல்லவன் ஒரு இதுவாக செய்கிறன்றது எல்லாமே கிடையாது. அதுலேயே 100 ஒருத்தவன் தான். தாய் மாமன்றது எல்லாம் வந்து ஒரு இதுவாக செய்கிறது வந்து 100ல் 1 தான். எல்லா விஷயத்துலையும் 100ல் 1 தான்ப்பா. கண்டிப்பாக. இப்போ அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தான் சிங்கிளாக நிற்கிறாரு. அது கடவுள் துணை இருந்தன்னா யாரையும் அச்சிக்க முடியாது. அவர் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்துடுவார். சரிங்களா? கடவுள்கிட்ட நான் என்ன கேட்டிருக்கேன்னா, அப்பா யார் உண்மையாக அந்த ஊருக்கு நல்லது செய்யணும், புரியுதுங்களா? இந்த கோரிக்கையும் நான் வச்சுருக்கேன். நான் அண்ணன் வரணுன்னு ஒரு பக்கம் ஆசை இருந்தால எல்லாருக்கும், நான் கடவுள்கிட்ட வச்சுருக்கிறது என்னென்னா, இந்த ஊருக்கு யார் நல்லது செய்யணும்னு நீ நினைக்கிறியோ உங்களுக்கு மிஞ்சத்தான் அப்புறம் தான் நாங்கள். சரியா? அவர் தான் மெயின். நல்லா படைச்ச இறைவன் தான் மெயின். அவங்க நினச்சாதான் எல்லாம் நடக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் யார் நல்லது செய்யணும் இந்த ஊருக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள வர வைங்க. சரிங்களா? அதுதான் மெயின். அதுக்கப்புறம் இவர் வந்து நான் நினைக்கிறேன் இவர் நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு உங்ககிட்ட கோரிக்கை வச்சுருக்கேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சு நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பீங்க நான் வேண்டியிருக்கேன். அதை கொடுக்கணும், அவ்வளோதான். அண்ணன்கிட்ட சொன்னது அதுதான். ஓகேங்களா? ஐயோ அதெல்லாம் சைடில் தள்ளுப்பா. நீங்கள் வேற அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாதுப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நேரத்தில் அவங்கள பேசினாலும் அவங்கள அடித்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆளை வச்சு செய்கிறாங்க, ஆளை வச்சு பேசுகிறாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எதாவது ஒரு இப்போ இதில் போயிட்டு இருந்தாக்குறோம், இவங்க வந்து இவங்க அண்ணா நீ வாண்ணா நான் பார்த்துக்கிறேன், நான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணா, நான் சொல்கிறேன், நான் பண்ணுறேன், அதெல்லாம் சும்மா வெட்டு. சரிங்களா? அது சைடில் தள்ளிடணும். ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது. இதோட பெரிய ஆள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம்ப்பா, புரியுதுங்களா? எவ்வளோ நம்ம பார்த்துருப்போம். நம்ம அதாவது நம்ம சொந்தத்துலேயும் பார்த்துருப்போம், அசல்லையும் பார்த்துருப்போம், எவ்வளோ பார்த்துருப்போம். இதெல்லாம் என்ன சும்மா ஒரு ஜிஜிபி, அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஒரு என்ன சொல்கிறேன், எனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது எனக்கே தெரியல. அதெல்லாம் எனக்கு தலை பிச்சுன்னு போகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி பேசுறது அதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கே நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. ஒரு நீ ஸ்ட்ராங்காக நில்லு, நான் வேணா சொல்ல. நீ இப்போ நான் வந்து மனசார கடவுள் நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். அண்ணன் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். எனக்கு அண்ணனை பார்த்த சந்தோஷம் எனக்கு கிடையாது. நான் மனசுக்குள்ளே வேணுனதை கிடச்சிது தான், எனக்கு அந்த சந்தோஷத்தில் தான் பேசுகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிது. நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் வச்சுட்டேன். கூப்பிட்டு என்னை வீட்டில் உட்கார வச்சு என்னை வச்சு விட்டார் பற்றியா. அதுதான் நான் கும்பிட்ற பாபா. எனக்கு மற்றபடி அண்ணனை பார்க்கணும், அண்ணனுக்கு உற்சாகம் வந்து நாங்கள் இருக்கோன்னு கொடுத்தா போதும். அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். என்னப்பா சொல்கிறீங்க? அதுதான் மெயின். மற்றபடி அண்ணன் வந்து எப்போ வேணாலும் படத்தில் பார்க்குறோம்ப்பா, நேரில் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லைப்பா, படத்தில் பார்க்குறோம். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்திருக்காரு, மேலுக்கு தான் வந்திருக்காரு, இதோட மேலுக்கு வருவார். அவர் வந்து அது ஆளை பிறந்தவர். அதனால் அது நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. அவர் நல்ல பேர் எடுத்துட்டாரு, சூப்பர் ஸ்டார் இருக்கார், அடுத்தடுத்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் இவருக்கு நான் வாய்ப்பு அப்பயே வந்துச்சு. நம்ம ஏன் இது பண்ணணும்? அவரை பற்றி நம்மளாம் தவறாக பேசணும். அப்பா நடிக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்க, யார் தவறாக பண்ணாதான் இருக்காங்க? எல்லாருமே பண்ணுறாங்க, புரியுதுங்களா? எல்லாருமே பண்ணுறாங்க, யாரும் பண்ணாதெல்லாம் இல்லை, பண்ணுறாங்க. இது குறிப்பிட்ட டைமில் எடுத்து வெளியே விடணும்னு விடுறாங்க. விட்டுட்டு போங்க. அடி மேலே அடி விட பலம் ஸ்ட்ராங்காகும். ஓகேங்களா? அதனால் ஒரு நம்பிக்கையாக நம்ம இருப்போம், அவ்வளோதான். கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை நான் இருக்கேன், அவ்வளோதான். ஓகேயா, தேங்க்யூ.